வருஷம் 1939 ஜனவரி மாதம். உலக போர் வரத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. நாசியும் ஹிட்லரும் உலகத்தை தன்னோட கைக்குள்ள வச்சுக்கணும்னு நினைச்சாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் மூவா போலாண்ட கைப்பற்றதா இருந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஹிட்லர் தன்னோட மக்கள் கிட்ட ஒரு ஸ்பீச் கொடுக்கணும்னு நினைச்சாரு. இதுக்காக அவரோட ப்ரொபகேண்டா மினிஸ்டர் ஜோசப் காப்லஸ்ன்றவர்கிட்ட ஒரு ஸ்பீச் எழுதி சொல்லி கேட்டார். அவரும் எழுதி கொடுக்க ஹிட்லரும் அந்த ஸ்பீச்சை போய் மக்கள் கிட்ட பேசுறாரு. அவர் என்ன பேசுறாருன்றத பார்த்துட்டு வாங்க. Es dem internationalen Finanzjudentum in und außerhalb Europas gelingen sollte, die Völker noch einmal in einen Weltkrieg zu stürzen, dann wird das Ergebnis nicht die Bolschewisierung der Erde und damit der Sieg des Judentums sein, sondern die Vernichtung der jüdischen Rasse in Europa. இந்த ஸ்பீச்ல அவர் என்ன குறிப்பிட்டிருந்தார்னா, அவருக்கு ஒரு திட்டம் இருக்க போவதாகவும், அந்த திட்டம் என்னன்னா ஐரோப்பியாவை சேர்ந்த அனைத்து யூதர்களையும் வரலாறு புரட்டி பார்ப்போம். வெல்கம் டு இனிஸ் டெம்ப்டேஷன். நான் இனியா. இன்னைக்கான வீடியோல என்ன இருக்க போகுதுன்னா, யூத எதிர்ப்பு காரணம் என்ன, வாங்க பார்க்கலாம். பழங்கால ரோமானியர்கள் பல கடவுள்களை ஃபாலோ பண்றத தன்னோட வழக்கமா வச்சிருந்தாங்க. ஆனா யூதர்கள் மோனோதிஸ்டிக், அதாவது ஒரே கடவுளை வழிபடுறத தன்னோட வழக்கமா வச்சிருந்தாங்க. யூதர்கள் செய்யற பல விஷயங்கள் ரோமானியர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியதா தான் இருந்தது. எடுத்துக்காட்டுக்கு கலப்பு திருமணம், இரண்டாவது ஓய்வு நாள் கடைபிடிக்கிறது, சபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்டு சுன்னத் பண்றது, பிறந்த குழந்தைகளுக்கு சுன்னத் பண்றது. இதை பத்தினா புரிதல் இல்லாம இருந்துச்சுன்னா இப்ப இருக்க காலகட்டத்துல நம்ம கூகுள் பண்ணியோ சோசியல் மீடியாலயோ பத்தி தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அப்ப இருந்த ரோமானியர்களுக்கு இதெல்லாம் புதிராகவும் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியதாகவும் தான் இருந்திருக்கு. ரோமானியர்கள் யூதர்களை எந்த அளவுக்கு வெறுத்தாங்கன்னு ரோம இலக்கியங்கள்லயே குறிப்பிடப்பட்டிருக்கு. ரோமன் போயட் ஹூகனல் அப்படின்றவர் என்ன எழுதியிருக்காருன்னா, ஜூஸ் ஆர் ட்ரங்கன்ஸ் அண்ட் ரவுடிஸ் அப்படின்னு எழுதியிருக்காரு. இதுவரைக்கும் இந்த சிச்சுவேஷன் ஓகேவா இருந்தாலும் இந்த வெறுப்புகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது the death of Jesus. According to biblical facts, ஜீசஸ யூதர்கள் தான் கொன்னாங்க, சிலுவையில் அரைஞ்சு கொன்னாங்கன்னு எழுதியிருக்கு. ஆனா according to the historical facts, ஜீசஸ கொன்னது ரோமானியர்கள் சொல்றாங்க. ஜீசஸ AD 33ல crucify பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜீசஸ ஃபாலோ பண்ணி உருவாக்கப்பட்டது தான் கிறிஸ்டியன்ஸ். AD 33ல இருந்து AD 70 வரைக்கும் ஜூஸும் கிறிஸ்டியன்ஸும் ஒத்துமையா தான் இருந்திருக்காங்க. ரெண்டு பேருமே டெம்பிள் ஆஃப் ஜெருசலேமை போய் வழிபடுற பழக்கத்தை கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க. இது பிடிக்காத ரோமன்ஸ் அவங்களை இன்சல்ட் பண்ற விதமா டெம்பிள் ஆஃப் ஜெருசலேமை இடிச்சு தள்ளிடுறாங்க. பைபிள்ல நியூ டெஸ்டமெண்ட் புதிய ஏற்பாடுல இதற்கான மொத்த பழியையும் தூக்கி யூதர்கள் மேல போட்டு எழுதிட்டாங்க. மக்கள் அந்த காலத்திலயும் சரி இந்த காலத்திலயும் சரி அதை ஆணித்தனமா யூதர்கள் தான் இதை செஞ்சாங்கன்னு நம்புறாங்க. இதுதான் பிற்காலத்துல ஜூஸ்க்கும் கிறிஸ்டியன்ஸ்க்கும் ஒரு ரைவரி ஏற்படுறதுக்கான முக்கிய காரணமா இருந்துச்சு. சர்ச்சஸ் இந்த ஆன்டிசெமிட்டிசத்தை பரப்புறதுக்கு ஒரு முக்கிய ரோல் வகித்திருக்கு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது அப்படின்னா, சர்ச்சஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜூஸ் ஹாவ் நோ ரீசன் டு லிவ். ஏன் அப்படின்னா, ஜூஸ் மெஸ்ஸியா, அதாவது ஜீசஸ் வருவதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜீசஸ் வந்துட்டாரு, ஏத்துக்கிட்டா தே கேன் லிவ், ஏத்துக்கலனா அவங்க வாழ்ந்து என்ன பிரயோஜனம், அவங்கெல்லாம் சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸை பத்தி கிறிஸ்டியன்ஸ், அதாவது சர்ச்சஸ்ல இந்த மாதிரி ஒரு பரப்புரை நடந்திருக்கு. இத காரணமா வச்சுட்டு இங்க இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி பல்லாயிரக்கணக்கான ஜூஸை ஜெருசலேத்துல இருந்து எங்கேயாவது போய்க்கோங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. AD 312ல ரோம எம்பரர் கான்ஸ்டன்டைன் கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆகுறாரு. இவரை வழித்தடமா கொண்டு மொத்த ரோம சாம்ராஜ்யமும் கிறிஸ்டியானிட்டிக்கு மாறுறாங்க. சமயத்துல சர்ச்சஸ்க்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸும் பவரும் கிடைக்குது. சட்டங்கள் மாற்றி அமைக்கப்படுது. குறிப்பா யூதர்களுக்கு பேசிக் நீட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் தவிர்க்கப்படுது. அவங்கள சமுதாயத்துல அடிமட்டத்துல வைக்கிறாங்க. அவங்க சமுதாயத்துல அடிமட்டத்துல இருக்காங்க அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதற்காக யூதர்களா இருந்தா ஒரு பேட்சும் அல்லது ஒரு தொப்பியையும் அணிய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இது எதற்காக அப்படின்னா, அவங்க கிறிஸ்டியானிட்டியை அக்செப்டும் பண்ணிக்கல, கன்வெர்ட்டும் ஆகல. அதன் விளைவாக இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க,
ரோம்ல இருந்து யூத வெறுப்பு இப்போ மொத்த ஐரோப்பியாவுக்கும் பரவுது. எப்படி அப்படின்னா 1144 வில்லியம்ஸ் அப்படின்னு 12 வயது உள்ள ஒரு சிறுவனை நார்விக்ல யாரோ கொண்டுடுறாங்க. 4 வருடம் கழித்து ஒரு துறவி, ஒரு மாங்க் எங்க இருந்தோ வந்து யூதர் தான் இந்த பையனை கொன்னதாகவும் பல யூதர்களுக்கு இதுதான் வேலையாகவும் நிறைய குழந்தைகளை கொன்னு அவங்க ரத்தத்தை எடுத்து பல ரிச்சுவல் செய்யறதுதான் அவங்களுடைய வழக்கம் அப்படின்னு ஒரு நியூஸை பரவுறாரு. இது என்னதான் ஃபேக் நியூஸா இருந்தாலும் மொத்த ஐரோப்பியாவும் இதை நம்பி யூத வெறுப்பை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குது. இரண்டாவது சம்பவம் என்னன்னா, ஐரோப்பியால பல நாடுகள்ல பிளாக் பிளேக் அப்படின்ற ஒரு நோய் வருது. இது ஒரு கொரோனா மாதிரியான ஒரு வைரஸ் நோய். ஆனா அப்போ இருந்த மக்கள் இது சாத்தானோட வேலை, சாத்தானோட சேர்ந்து இருக்கிறது யூதர்கள், அவங்க தான் இத கிணத்துல பாய்சன் கலந்து பரப்புனதாக சொல்லி அவங்க மேல இன்னும் வெறுப்பு அதிகமாக்குனாங்க. இதுக்கு உண்மையான காரணம் அது ஒரு எலியால பரவப்பட்ட ஒரு பிளேக். இன்னொரு மிக முக்கியமான ரீசன் என்னன்னா, ஜூஸ் கிட்ட நிறைய பணம் இருந்தது, அது அவங்க வட்டிக்கு விடுற பழக்கமும் இருந்தது. கிறிஸ்தவர்கள் முறைப்படி வட்டிக்கு பணம் கொடுப்பது மிகவும் தவறு. அதனால யாராவது இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கணுமேன்றதுக்காக ஜூஸ் அதை பண்ணிட்டு இருந்தாங்க. இது எப்படி மாறுச்சுன்னா, இவங்க பிற்காலத்துல பணத்தை கொடுத்து மொத்த உலகத்தையும் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து உருவாச்சு. காலப்போக்கில் குழந்தைகள் கொல்லப்பட்டா யூதர்கள் காரணம், பிளேக் வந்துச்சுன்னா யூதர்கள் காரணம், ஒரு சமுதாயம் ரிச்சா இல்லைன்னா யூதர்கள் காரணம். இப்படி ஐரோப்பியாவை சுத்தி எது நடந்தாலும் யூதர்கள் காரணம்னு சொல்லி ஒரு கருத்து வருது. காரணமா வச்சு பிரிட்டன், பிரான்ஸ், ஸ்விஸ், ஜெர்மனி ஆகிய ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து ஜூஸை துரத்தி விடுறாங்க. இது வரைக்கும் நடந்தது எல்லாமே 13வது செஞ்சுரி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக யூதர்கள் ஐரோப்பிய கண்டத்துக்குள்ள குடிபெயர்றாங்க பழையபடியே. இப்போ ஐரோப்பியர்களுக்கும் யூதர்களுக்கும் உள்ள வெறுப்பு கொஞ்சம் அமைதியாகுது. இந்த காலகட்டத்துல, அதாவது 18வது செஞ்சுரியில டார்வின் அப்படின்ற ஒரு எழுத்தாளர் எவல்யூஷன் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வெளியிடுறாரு. அதுல சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் கான்செப்டை சொல்லியிருந்தாரு. இந்த கான்செப்ட் மிருகங்களுக்கு மட்டுமே பொருந்தும். வலிமை மிக்க மிருகங்கள் வலிமை குறைந்த மிருகங்களை கொன்னு உயிர் வாழும். இத காலப்போக்கில் ஜெர்மன் ஜேர்னலிஸ்ட் விஹல்லம் மார் அப்படின்றவரு இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் கான்செப்ட் இனங்கள், அதாவது ரேசஸ்க்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை பகிரங்கமா வெளியிடுற வரிசையில யூதர்கள் வலிமை குறைந்தவர்களாகவும் ஆரியன்ஸ் ஜெர்மன்ஸ் வலிமை மிக்கவர்களாகவும் இவரு சொல்றாரு. இந்த ஒரு கருத்தை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு ரஷ்யன் ரெவல்யூஷன்ல பல்லாயிரக்கணக்கான உக்ரைனை சேர்ந்த ஜூஸை கொன்னு குவிக்கிறாங்க. லேட்டர் ஆன் ஹிட்லர் இந்த கொள்கையை கடைபிடிக்கிறார். இது போக உலகப்போர் 1ல ஜெர்மனி தோத்ததுக்கு காரணம் யூதர்கள் தான். ஜெர்மனி ஃபுல்லா ஆரியன்ஸ் பாப்புலேஷன் மட்டும்தான் பியூரா இருக்கணும்னு சொல்லி யூதர்களை எப்படியாவது ஒரு விதத்துல எலிமினேட் பண்றதுக்கு பிளான் பண்றாரு. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா யூதர்களை கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல இருந்து தூக்குறாரு, அவங்களோட பிசினஸை ஷட் டவுன் பண்றாரு. அட் லாஸ்ட் 1939ல யூதர்களை கொல்றதுக்கு பிளான் பண்றாரு. டோட்டலி 6 மில்லியன் ஜூஸை கொண்டு குவிக்கிறார். எப்படின்னா, கொடூரமா கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ஸ்ல வச்சு சித்திரவதை பண்ணி மொத்தமா அழிக்கிறாரு. மிகப்பெரிய ஹோலோகாஸ்டா இது இன்னமும் பேசப்படுது, உலகத்தோட கருப்பு பக்கமா பார்க்கப்படுது. 1986 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சந்தோஷமான விஷயம் ஒன்று நடக்குது. என்னன்னா, கிறிஸ்டியானிட்டி லீடர் போப் ஜான் பால் II இஸ்ரேல்ல இருக்க சினகாக், அதாவது வழிபாட்டு தலம், யூதர்களுடைய வழிபாட்டு தலத்தை விசிட் பண்றாரு. அப்போ அவர் வெர்டிகன்ஸுக்கும் இஸ்ரேலிஸுக்கும் உள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டைஸை கொண்டு வராரு. அதுக்கப்புறமா அவர் ஹாலோகாஸ்ட் மியூசியத்தை விசிட் பண்றாரு. அங்க போய் அவர் என்ன சொல்றாருன்னா, ஆன்டிசெமிட்டிசம் which is equal to ஆன்டி கிறிஸ்டியானிட்டி, ஜூஸ் அழிச்சா கிறிஸ்டியன்ஸ் அழிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வராரு. அது மட்டும் இல்லாம ஜீசஸ் கொன்னது யூதர்கள் இல்லைன்னு சொல்றாரு. இதுதான் யூதர்களுக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் உள்ள பிரச்சனைய சால்வ் பண்ணிச்சுன்னு கூட சொல்லலாம். ஐரோப்பியர்கள் யூதர்களுக்கு செஞ்சது மறக்க முடியாதது ஒன்று. நமக்கு புதுசா தெரியுற எல்லா விஷயமும் தப்பா தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் அண்ட் பியூட்டி ஆஃப் ஹியூமனிட்டி. We have to understand the difference and live peacefully. நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன், இது மாதிரி வேற எந்த இனத்துக்கும் நடக்கக்கூடாதுன்னு.
நெக்ஸ்ட் வீடியோல இப்ப யூதர்கள் மேல என்ன விருப்பு, இப்போ நடக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. Until then, it's bye from Mia. Bye.